சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மேலே உள்ள நம்பர்ஸும் 164 இருக்குது, அதே மாதிரி கீழேயும் 164 இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணி ஆன்சர் 1 போட்டுடலான்னு ஒரு சில பேர் நினைப்போம். அப்படி கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரூட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு மேலே உள்ள டேர்ம் தனித்தனியாக சால்வ் பண்ணி இது வந்து ரூட்டு வந்து ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க, ஹோல் ரூட் கொடுத்துட்டாங்க. அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் ரூட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாம், இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால தனித்தனியாக பண்ணணும். பண்ணும்போது 100க்கு வந்து ரூட்டை விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 10 × 10 100. அப்போது வர்க்கமூலப்படுத்தும் போது 10ன்னு வரும். -64 வந்து 8 8 64. அப்போது ஒரு 8 நம்ம வர்க்கமூலப்படுத்தி போடுவோம். அப்போது இந்த இடத்துல 8ன்னு வரும். டிவைடட் பை இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோல் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போது 100 - 64 நம்ம மைனஸ் பண்ணும்போது 36ன்னு வரும். அப்போது இதோட ரூட்டுக்குள்ளே வேல்யூ பார்த்திங்கன்னா 36. அதுக்கப்புறம் தான் நம்ம ரூட்டை விட்டு அப்புறம் தான் இந்த உள்ளதை சால்வ் பண்ணிட்டு தான் ரூட்டுக்கு அப்புறம் கொண்டு போகணும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், 10ல் 8 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 டிவைடட் பை ரூட்டை விட்டு 6 6 36. அப்போ நம்ம ஒரு 6 எடுத்துக்கிறோம், ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 2 2 6. அப்போ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1/3. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் 1ன்னு போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் அப்போ தான் கிடைக்கும். நம்ம ரூட்டு தனித்தனியாக மைனஸ் டேர்ம் கொடுத்துருக்கனால இது தனி டேர்மு நம்ம வர்க்கமூலப்படுத்திட்டு இது தனியாக வர்க்கமூலப்படுத்தி ரெண்டையும் மைனஸ் பண்ணி மேலே வச்சுக்கணும். ரூட்டுக்குள்ளே ஃபுல் டேர்ம் இருக்கிறதுனால ரெண்டையும் மைனஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.